This sermon, My Redeemer Liveth, was delivered on Sunday morning, April 10th, 1955, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பெர்னம் அவர்களால் 1955ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரன்ஹாம் ஜெப கூடாரத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். What a beautiful morning when Mary Magdalena, Mary the mother, came to the tomb that early morning wondering who would roll away the stone from the grave. Who would be able to take the stone away? மகதலேனா மரியாளும் தாயாகிய மரியாளும் அந்த விடியற் காலையிலே கல்லறைக்கு வந்தபோது என்ன அற்புதமான காலையா இருக்க வேண்டும். அந்த கல்லறை வாயிலிருந்து அந்த கல்லை யார் நமக்கு திருப்பிவிடக் கூடும்? அந்த கல்லறையில் இருந்து கல்லை யாரால் எடுக்க முடியும் என்று அவர்கள் வியந்து கொண்டிருந்தனர். They went on forward by faith believing, and as the morning began to break, the robins and all quit their holler. அவர்கள் நம்பிக்கையோடு விசுவாசித்துக் கொண்டு முன்னேறி கல்லறைக்கு சென்றனர். பொழுது விடிய துவங்கினதும் ராபினும் மற்ற பறவைகளும் அவைகளுடைய சத்தத்தை அடக்கிக் கொண்டன. First thing, the morning star lit the way, and like a great meteor sailed across the earth and hung over the grave where he was at, and an angel stood there and rolled away the stone. முதலாவது காரியமாக விடிவெளி நட்சத்திரம் வழியை திறந்து பிரகாசித்தது. ஒரு மகத்தான எரி நட்சத்திரம் போன்றது பூமியின் ஊடாக பாய்ந்து வந்து அவரை வைத்ததான கல்லறையின் மேல் தொங்கினது. அங்கே ஒரு தூதன் நின்று அந்த கல்லை புரட்டி தள்ளினான். And he rose up from the grave triumph over death, hell, and the grave. And said, Lo, I am with thee always, even to the end of the world. அவர் மரணம், நரகம், பாதாளம் இவைகளின் மேல் வெற்றி சிறந்தவராய் கல்லறையில் இருந்து வெளியே எழும்பி வந்தார். இதோ நான் உங்களுடனே கூட எப்பொழுதும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறேன் என்று கூறினார். And today he lives supremely in our lives, and there's no more guessing about it. இன்றைக்கு அவர் நம்முடைய ஜீவியத்தில் மிகவும் தலை சிறந்தவராக ஜீவிக்கிறார். ஆக அங்கே இதற்கு மேல் அதை குறித்து யூகம் என்பதே கிடையாது. I think Easter is one of the greatest times that there ever was, a time that full gospel Pentecostal born again regenerated people ought to be shouting the praises of God. It's on an Easter morning. Amen. When they know that that's a memorial of what's happened to them. ஈஸ்டர் என்பது மகத்தான நேரங்களின் ஒன்றாய் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். முழு சுவிசேஷ பெந்தேகோஸ்தே மறுபடியும் பிறந்த மறுஜென்ம ஜனங்கள் தேவனுடைய ஸ்துதிகளை சத்தமிட வேண்டியதான ஒரு நேரம் அங்கே இருக்கிறது என்றால் அது ஒரு ஈஸ்டர் காலையாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன சம்பவித்ததோ அதன் ஒரு நினைவு கூறுதல் அங்கே இருக்கிறது என்று அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். Once dead in sin and trespasses, now raised, seated in Christ in heavenly places, knowing our Redeemer lives. பாவத்திலும் அக்கிரமத்திலும் முன்னே மரித்தவர்களாய் இருந்து இப்பொழுது உயிர்ப்பித்து கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே உட்கார்ந்து நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாயிருக்கிறோம். David the prophet of old said, While my flesh shall rest in hope, because he'll not suffer his Holy One to see corruption, neither will he leave his soul in hell. பழங்கால தீர்க்கதரிசியான தாவீது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும், ஏனென்றால் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று கூறினார். Speaking of the resurrection, that God would raise up Christ according to the scriptures. உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். அதாவது வேத வார்த்தைகளின்படியாய் தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவார் என்பதாகும். And we risen with him today are positionally seated with him and now ready for the rapture to come, waiting for that great time. அவரோடு கூட இன்றைக்கு உயிர்த்தவளாகிய நாம் அவரோடு கூட பொருத்தமாய் அமர்த்தப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது வரப்போகிற எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு
ஆயத்தமாய் அந்த மகத்தான நேரத்துக்காய் காத்துக் கொண்டிருக்கிறோம். Our flesh shall rest in hope. We know it. There's not a bit of doubt in my mind today. நம்முடைய ஆத்துமா நம்பிக்கையோட இளைப்பாறும். நாம் அதை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய சிந்தையில் ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. There's not a bit of doubt in any person's mind in here who's ever been born again, but what they'll be there just as sure as there's a heaven above. You've got to be. Every promise is right to it. That's all. இங்கே இருக்கின்ற மறுபடியுமாய் பிறந்த எந்த நபரின் சிந்தையிலும் ஒரு துளி சந்தேகம் கூட இல்லாமல் உயரே பரலோகம் இருக்கின்றது நிச்சயத்தை போன்று அவர்கள் அங்கே இருப்பது அவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறது. நீங்கள் இருந்தாக வேண்டும். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அதற்குள்ளாக இருக்கிறது. அவ்வளவுதான். Just be resurrected with him, and then you'll live with him, love him, seated together in heavenly places, waiting for that great time. அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவர்களாய் இருங்கள். அதன் பின்னர் நீங்கள் அவரோடு கூட ஜீவிப்பீர்கள், அவரை நேசிப்பீர்கள். உன்னதங்களில் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு அந்த மகத்தான நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். Now, the Great Commission was to go in after he had rose from the dead. Then the Great Commission was to go into all the world and preach the gospel to every creature. இப்பொழுது அந்த மகத்தான கட்டளையானது போக வேண்டும் என்பதாகும். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்னர் கொடுக்கப்பட்ட மகத்தான கட்டளையானது நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Every creature was to hear the gospel. That's the commission this morning of the church. That every creature shall hear the gospel. Then when every creature has heard the gospel, then Jesus will return again. ஒவ்வொரு சிருஷ்டியும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். இந்த காலையில் அதுதான் சபையின் கட்டளையாய் இருக்கிறது. அதாவது சர்வ சிருஷ்டியும் சுவிசேஷம் கேட்கும். பின்னர் சர்வ சிருஷ்டியும் சுவிசேஷத்தை கேட்ட பின்னர் இயேசுவானவர் திரும்ப வருவார். Did you ever stop to think this morning as far as returning, that is to become visible? He's already here with us now. இன்று காலையில் திரும்புகின்றதை பொறுத்த மட்டில் நீங்கள் எப்பொழுதாவது சற்று நிதானித்து அது காணக்கூடியதாகிவிட்டது என்பதை குறித்து சிந்தித்து பார்த்ததுண்டா? அவர் ஏற்கனவே இங்கே நம்மோடு இருக்கிறார். We someday, now today, just imagine that his presence being here today. The Lord Jesus is in another world or another dimension, right here today in form of spirit. அவருடைய சமூகம் இங்கே இன்றைக்கு இருக்கிறதை குறித்து இன்றைக்கு சற்று யூகித்து பாருங்கள். கர்த்தர் இன்னொரு உலகத்தில் அல்லது இன்னொரு பரிமாணத்தில் சரியாக இங்கே இன்றைக்கு ஆவியின் வடிவில் இருக்கிறார். His spirit is blending in with our spirit. Our eyes can't see because that they're physical yet, unless there would something happen that we could see vision. அவருடைய ஆவி நம்முடைய ஆவியோடு ஒன்று சேர்கிறது. நம்முடைய கண்களால் அவரை காண முடியாது. ஏனென்றால் அவர்கள் இன்னமும் சரீர பிரகாரமாய் இருக்கிறார்கள். நாம் தரிசனம் காணக்கூடியதாய் ஏதாவது காரியம் சம்பவித்தால் ஒழிய அப்படி ஆகாது. But he is here just as visible, just as real as he was the day that he spoke to Mary at the grave where he met Cleopas on his road to Emmaus. ஆனால் கல்லறை அண்டை மரியாதத்தில் பேசின நாளன்று அல்லது எம்மாவுக்கு போகின்ற பாதையிலே கிளியோப்பாவை அவர் சந்தித்த நாளன்று அவர் அவ்வளவு தத்தரூபமாயிருந்தார். அதுபோன்று அவர் அவ்வளவு காணக்கூடியவராக இங்கே இருக்கிறார். His presence is here. It can be felt with that inner charge. That's on the inside of the human body called the new birth. The soul has been magnetized unto him. அவருடைய சமூகம் இங்கே இருக்கிறது. அதோடு அது ஸ்பர்சிக்க கூடியதாக இருந்தது. புதிய பிறப்பு என்று அழைக்கப்படுகின்ற சரீரத்துக்குள்ளாக இருக்கின்ற அந்த உள்ளான சக்தியோடு உணரக்கூடியதாக இருந்தது. ஆத்துமாவானது அவர் பட்சமாய் காந்த ஈர்ப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது. And once in a while when you let your minds be concentrated on him, believing on him, after a while something, a reality, you can feel something sweep over your being. That's the vindication of his resurrection. ஓரில் ஒரு பொழுது உங்கள் சிந்தையை அவர் மேல் ஊக்கமாய் செலுத்தும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, கொஞ்சம் கழித்து ஏதோ காரியம், ஒரு உண்மை பொருள் உங்களுக்குள்ளாக பாய்கின்றதை உங்களால் உணர முடியும்.
அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் ரூபகாரமாயிருக்கிறது. It's not a guess so. It's not I hope so. But to every person that's born again, it's a no so. அப்படியா யூகிக்கிறேன் என்ற ஒன்றல்ல அது. நான் அப்படியாய் நம்புகிறேன் என்ற ஒன்றல்ல அது. ஆனால் மறுபடியுமாய் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் அது அப்படியாய் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு காரியமாயிருக்கிறது. It's you know it, it's right there. And when you become contact with him, அது இருக்கிறது, நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு தொடர்பாக ஆகும் பொழுது அது சரியாக அங்கே இருக்கிறது. I've seen saints say, "Oh, can you? The presence of the Lord is near." You say, "Well, there's something. Well, certainly He's right there, right up. He's rose from the dead. He's standing right by you." பரிசுத்தவான்கள் இந்த விதமாக கூற நான் கேட்டிருக்கிறேன். ஓ, உங்களால் கூடுமா? கர்த்தருடைய சமூகம் அருகில் இருக்கிறது. அவர்கள் ஏன் அங்கே ஏதோ இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஏன்? நிச்சயமாக அவர் சரியாக அங்கே இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அவர் உன் பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார். Now someday when we go to be with him, these spirits in here that can feel that spirit presses into that. இப்பொழுது என்றோ ஒரு நாள் அவரோடு கூட இருக்கும்படியாய் நாம் போகும்போது அந்த ஆவியை உணரக்கூடியதாய் இருக்கின்ற இங்கே உள்ளே இருக்கின்ற இந்த ஆவிகள் அதற்குள்ளாக தங்களை அழுத்திக் கொள்ளும். Then on the resurrection, when he makes himself visible, we'll be made visible and have a body like his own glorious body. For when we come from the spirit world, he'll bring us with him. பின்னர் உயிர்த்தெழுதலின் போது அவரை காணும்படியாக அவர் தம்மை ஆக்கிக் கொள்ளும் பொழுது நாமும் காணும்படியாக ஆக்கப்பட்டு அவருடைய சொந்த மகிமையான சரீரத்தை போன்ற ஒரு சரீரத்தை உடையவர்களாயிருப்போம். ஏனென்றால் நாம் ஆவி உலகத்திலிருந்து வரும் பொழுது அவரோடு அவர் நம்மை கொண்டு வருவார். All that are dead in Christ will God bring with him in the resurrection. Oh, what an enlightenment. What a blessed thing. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த யாவரையும் அவரோடு கூட உயிர்த்தெழுதலில் தேவன் கொண்டு வருவார். ஓ, என்ன ஒரு தெளிவான காட்சி, என்ன ஒரு ஆசீர்வாதமான காரியம். Oh, if I wouldn't take this, oh, if I could be made king over the whole earth and guaranteed to live 1,000,000 years, I wouldn't take a year's worship of the Lord and the things that I've seen in the past year and learned of God for all the riches of the world. நான் இதை எடுக்கவில்லை என்றால் முழு பூமியின் மீதும் நான் ராஜாவாக ஆக்கப்பட்டு ஒரு 10 லட்சம் வருஷங்கள் ஜீவிக்கும்படியான உத்தரவாதமும் எனக்கு கொடுக்கப்பட்டால் இந்த உலகங்களின் ஐஸ்வர்யங்களுக்காக நான் ஒரு வருட ஆராதனையும் கடந்த வருஷத்தில் நான் கண்ட காரியங்களையும் தேவனை குறித்து அறிந்தவைகளையும் நான் எடுத்து போட மாட்டேன். This blessed hope after that 1,000,000 years or whatever it be, I would cease to exist. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை அந்த ஒரு 10 லட்சம் வருடங்கள் அல்லது அது என்னவாக இருந்தாலும் சரி, நான் உயிரோடு இருப்பதும் இல்லாமல் போய்விடும். Some time ago, Brother Cox stand at the back of the building now, and I were sitting on the driveway, comes into the house, and some crushed rock was on the road. சில காலத்திற்கு முன்னர் சகோதரன் காக்ஸும் இப்பொழுது அவர் கட்டடத்தின் பின்பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவரும் நானும் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். வண்டியோடும் வீதியானது வீட்டுக்கு உள்ளாக வந்தது. நொறுக்கப்பட்ட கற்பாறைகள் வீதியின் மேல் கிடந்தன. In there was a little fossil of some sea animal or something that lived many years ago. I said, look at this thing here. அநேகமான வருஷங்களுக்கு முன்பாக ஜீவித்த ஏதோ கடல் மிருகம் அல்லது ஏதோ காரியத்தின் மீதியாக விடப்பட்டது அங்கே உள்ளே இருந்தது. நான் சொன்னேன், இங்கே இந்த காரியத்தை பாருங்கள் என்று. Brother Cox said, Brother Branham, wonder how old that really is. அதற்கு சகோதரன் காக்ஸ், சகோதரன் பிரண்ணாம், உண்மையாகவே அதற்கு எத்தனை வயது இருக்கும் என்று நான் வியக்கிறேன் என்றார். I said, well, Brother Cox is perhaps, chronologists would say, up into the millions of years. Way back before this earth was ever inhabited by human beings and the waters that covered the earth. நான் சொன்னேன், சகோதரன் காக்ஸ் கடந்த கால நிகழ்ச்சியின் கால கணக்கை நிரூபணம் செய்பவன். ஒரு காலத்தை லட்சக்கணக்கான வருஷங்கள் இந்த பூமியின் ஜனங்கள் வகிக்க துவங்குவதற்கு முன்னர்
பூமி ஜலத்தால் மூடியிருந்த காலத்துக்கு முன்னர் என கணக்கிடலாம். Those animals perhaps lived many million years ago. அந்த மிருகங்கள் ஒரு கால் அநேக லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் ஜீவித்திருக்கலாம். But he said, look, Brother Branham said, isn't human life so short to that life? Just think that fossil still remains after millions of years. அதற்கு அவர் சகோதரன் பிரண்ணாம் கவனியுங்கள், அந்த ஜீவியத்துக்கு மனுஷீக ஜீவியம் அதிக குறைவல்லவா? சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த மீதமாய் விடப்பட்டவை லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னரும் அப்படியே இருக்கிறதே என்றார். I said, Brother Cox, there will be a time when that fossil won't be no more. There won't be one shadow of it. But because he raised from the dead, I'll live and you'll live forever and for countless ages. நான் நினைத்து பார்த்து, ஓ சகோதரன் காக்ஸ், அந்த விடப்பட்டவை எல்லாம் இல்லாமற் போகும்படியான ஒரு நேரம் உண்டாயிருக்கும். அதன் ஒரு நிழல் கூட இல்லாமற் போய்விடும். ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுந்தபடியினால் நானும் நீங்களும் என்றென்றைக்குமா எண்ணி முடியாத காலங்களா ஜீவிப்போம் என்று கூறினேன். When all the fossils has faded away and all hoary time has passed away and shadows has dropped, we'll live on and on forever. இப்படி விடப்பட்டதான எல்லா காரியங்களும் ஒழிந்து போன பின்பு, எல்லா முதுமையின் நேரமும் கடந்து போன பின்னும், நிழல்கள் எல்லாம் விழுந்து போன பின்னும் நாம் தொடர்ந்து என்றென்றைக்குமா ஜீவித்துக் கொண்டே போவோம். Because by accepting the resurrection of the Lord Jesus Christ, we become immortal beings. Amen. Groaning in the Spirit, waiting for the time of our deliverance, that we too will be with Him in His blessed presence to live forever. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் அழிவில்லாத ஜீவன்களாகிறோம். ஆவிக்குள்ளாக தபித்துக் கொண்டு என்றென்றைக்குமா ஜீவிக்க அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகத்தில் அவரோடு கூட நாமும் கூட இருப்போம் என்பதோடு நம்முடைய விடுதலையின் நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். What a marvel! No wonder it's thrilled the hearts of the people. No wonder it's brought people to worship. என்ன ஒரு அதிசயம்! அது ஜனங்களின் இருதயத்தை சிலிர்க்க செய்ததில் வியப்பொன்றுமில்லை. அது ஜனங்களை ஆராதனைக்கு கொண்டு வந்ததில் வியப்பொன்றுமில்லை. No wonder that people today will crawl on their knees and touch stones and rub crosses and so forth, because something within them, something down in the human soul is crying out for something that they can't find. ஜனங்கள் இன்றைக்கு அவருடைய முட்டிகளில் நடந்து போய் கற்களை தொடுவதிலும் சிறுவைகளை உராய்ச்சிக் கொள்வதும் முதலான காரியங்களை செய்வதில் வியப்பொன்றுமில்லை. ஏனென்றால் ஏதோ காரியம் அவர்களுக்கு உள்ளாக இருந்து கொண்டு அவர்களுடைய மனுஷீக ஆத்மாவுக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ காரியம் அவர்களால் கண்டறிய முடியாத ஏதோ காரியத்திற்காக கூக்குரல் இடுகிறது. The deep calling to the deep. And if there's a deep calling, there's got to be a deep to respond to it. There just has to be. ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடுகிறது. அங்கே ஒரு ஆழமானது கூப்பிடுகிறது என்றால் அதற்கு பதிலளிக்க அங்கே ஒரு ஆழம் இருந்தாக வேண்டும். அங்கே இருந்துதான் ஆக வேண்டும். As sure as that warm sun bathes across the fields when it's blistered from the winter's cold, there's got to be that sun is put here for something. குளிர் காலத்தின் குளுமையிலிருந்து கிழித்துக் கொண்டு சூரியன் வெளிவந்து வயல்களின் ஊடாக குளித்துக் கொண்டு வருவது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக அங்கு ஏதோ இருக்க வேண்டும். ஏதோ காரியத்திற்காக அந்த சூரியன் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. Down beneath there, somewhere unseen to the human eye, is vegetation and life that'll spring forth again, because that the sun was sent for that very same purpose. அங்கே கீழாக அடியில் மனித கண்களினால் காண முடியாதபடி எங்கேயோ தாவரங்களும் ஜீவன்களும் இருந்து கொண்டு அவைகள் மீண்டுமாய் ஜீவனுக்குள் வரும். ஏனென்றால் அந்த சூரியன் அந்த அதே நோக்கத்துக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறது. And just as sure as the sunlight of God bathes into the human heart, there's a little hidden something there that man can't explain. Amen. It's calling out. There's got to be somewhere. மனித இருதயங்களுக்குள்ளாக எவ்வளவு நிச்சயமாக தேவனுடைய குமார வெளிச்சம் குடிக்கிறதோ அவ்வளவு நிச்சயமாக ஏதோ காரியம் மனிதர்களால் விவரிக்க முடியாதது அங்கே மறைந்து கிடக்கிறது. அது அழைக்கிறது. அங்கு எங்கோ இருக்கத்தான் வேண்டும். I think of that in my heart
quivers for joy. Amen. To know that we have the supreme evidence today that Christ raised from the dead. Amen. நான் அதை சிந்தித்து பார்ப்பேன். கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்ற தலைசிறந்த அத்தாட்சியை இன்றைக்கு நாம் உடையவர்களாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறது என் இருதயத்தை சந்தோஷத்திற்காக குலுக்குகிறது. Now, and I think of the times of the Old Testament too, when they looked forward to the coming of the Lord Jesus, when they foresaw him and worshipped at the very thoughts of it. இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் நேரங்களை குறித்தும் கூட நான் சிந்திப்பேன். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்த போது, அவர்கள் அவரை முன்கண்ட போது அந்த சிந்தனைகளினாலே ஆராதித்தனர். There was something in them calling out a deep calling to a deep, waiting for a time, looking forward to the time when Jesus would come. அங்கே ஏதோ காரியம் அவர்களுக்குள்ளாக இருந்து ஒரு ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது என்று கூப்பிட்டுக் கொண்டு ஒரு நேரத்திற்காக காத்துக்கொண்டு இயேசுவானவர் வர வேண்டியதான ஒரு நேரத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தது. Now today after he has come, now back there Satan tried to blind the eyes of those who look forward to it, to tell them that there was no such. இப்பொழுது இன்றைக்கு அவர் வந்த பின்னரோ அங்கே பின்னாக அதை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஜனங்களிடத்தில் அப்படியாய் ஒரு காரியமே இல்லை என்று கூற அப்பேற்பட்டவருடைய கண்களை சாத்தான் குருடாக்க முயற்சித்தான். But somehow or another, beyond anything that we can say this morning, but as the Holy Spirit pushed on their heart and give them a hunger and a thirst that there was coming a just one. ஆனால் எந்த விதமாகவோ இன்று காலையில் நாம் கூறக்கூடியதற்கும் அப்பால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக திணித்து நீதியான ஒருவரின் வருகை இருக்கிறது என்ற பசியையும் தாகத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். Job, now think 4,000 years. 4,000 years before the coming of the Lord Jesus, Job saw the resurrection. Amen. யோபு, இப்பொழுது சிந்தியுங்கள். 4000 வருடங்களுக்கு முன்னர் கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு 4000 வருஷங்களுக்கு முன்னர் யோபு உயிர்த்தெழுதலை கண்டான். And when he saw it by vision that it would be 4,000 years before it happened, he had the assurance that I know my Redeemer liveth. Amen. At the last days he'll stand on the earth. அது அப்படியா இருக்கும் என்று அது சம்பவிப்பதற்கு 4000 வருடங்களுக்கு முன்னதாக அவன் அதை ஒரு தரிசனத்தினால் கண்டபோது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையை யோபு உடையவனாயிருந்தான். Though the skin worms destroys this body, yet in my flesh shall I see God, whom I'll see for myself, mine eye shall behold and not another. There was a deep calling to the deep in Job. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்ன நிச்சயத்தை யோபு உடையவனாயிருந்தான். அங்கே ஒரு ஆழம் யோபுக்குள்ளாக இருந்து கொண்டு ஆழத்தை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. Satan might try to blot it out with death. He might say, yes, Job, you're going into the grave. Skin worms will take your body. That's right. We know that. மரணத்தினால் அந்த நிச்சயத்தை சாத்தான் அடித்து போட முயற்சிக்கலாம். அவன் ஒரு கால், ஆம் யோபுவே, நீ பாதாளத்துக்கு போகின்றாய், புழுக்கள் உண்டு சரீரத்தை அடித்து போடும் என்று கூறலாம். அது உண்மை, நாம் அதை அறிந்திருக்கிறோம். But Job said, I'll stand at the last days with him. He had the assurance that he was going to be there, for there was something in Job that told him that. ஆனால் யோபு கடைசி நாளில் நான் அவரோடு கூட நிற்பேன் என்று கூறினான். அவர் அங்கே இருப்பார் என்ற நிச்சயத்தை அவன் உடையவனாயிருந்தான். ஏனென்றால் அங்கே ஏதோ காரியம் யோபுக்குள்ளாக இருந்து கொண்டு அதை அவனுக்கு கூறிற்று. And as Satan tried his best to blot it with death and everything, Job looked forward to it, to sing it. ஆனால் சாத்தானோ அவனால் முடிந்த மட்டுமாய் மரணம் முதலான காரியங்களால் அதை அழித்து போட முயற்சித்தான். யோபோ அதை காணும்படியாக அதை எதிர்நோக்கி கொண்டிருந்தான். Died in the faith, gave up the ghost, rose again on Easter morning with Christ, is immortal among men today. Hallelujah.
hallelujah. Notice, no wonder the angelic beings can sing hallelujah. No. விசுவாசத்தில் மரித்து ஜீவனை விட்டான். ஈஸ்டர் காலை என்று கிறிஸ்துவோடு மீண்டுமாய் உயிர்த்து இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில் அழிவில்லாததாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. கவனியுங்கள், ஹல்லேலூயா. தூதர்கள் பாட முடிக்கிறதில் வியப்பொன்றுமில்லை. அறிந்திருக்கிறீர்களா? Now today there might be some, we might rub crosses, we might rub bones of dead people. It's human hearts are calling out for something. இப்பொழுது இன்றைக்கு அங்கே ஒரு சிலர் இருக்கலாம். நாம் சிலுவையை எடுத்து தேய்த்துக் கொள்ளலாம், மரித்து போனவருடைய எலும்புகளை எடுத்து தேய்த்துக் கொள்ளலாம். அது மனுஷீக இருதயம் ஏதோ காரியத்தை அழைக்கின்றதா இருக்கிறது. There's something in them that seems to be human beings. They know there's something somewhere greater than what they know anything about, and they're searching for it. அவர்கள் அப்படி செய்கிறார்கள். அங்கே அவர்களுக்குள்ளாக அப்படி செய்ய வேண்டும் போன்ற ஏதோ காரியம் இருக்கிறது. மானிட ஜீவன்களாய் இருப்பதினால் அவர்களுக்கு தேவையாய் இருக்கிறது. அவர்கள் அறிந்திருக்கிற எந்த காரியத்தை காட்டிலும் மகத்தானது எங்கேயோ ஏதோ காரியம் எங்கே இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். And they're trying to find it by worshiping bones of dead people, by rubbing crosses, by building great churches. மரித்து போன மனிதர்களின் எலும்புகளை ஆராதிப்பதன் மூலமாக, சிலுவைகளை தேய்த்துக் கொள்வதன் மூலமாக, மகத்தான சபைகளை கட்டுவதன் மூலமாக அதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். But oh, to that blessed hope today, to that blessed assurance that every man that's ever come in contact with the resurrection knows beyond any shadow of doubt that Christ has risen from the grave and we're rose with him. We're risen with him this morning. ஆனால் இன்றைக்கு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கைக்கும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயத்திற்கும், அதாவது உயிர்த்தெழுதலோடு எப்பொழுதேனும் தொடர்பு கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனும் எந்த சந்தேகத்து நிழலுக்கும் அப்பால் கிறிஸ்து பாதாளத்திலிருந்து எழும்பினார் என்றும் நாம் அவரோடு கூட இன்று காலையில் எழும்பினோம் என்றும் அறிந்திருக்கிறோம். It's a hunger. Every one of you come into Christ before you receive the Holy Spirit. You hungered and thirsted. You moved. You sought. You read the Bible. You cried. You done everything that there could be. நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினிடத்திற்கு வருகிறீர்கள். அது ஒரு பசியா இருக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக நீங்கள் பசியாயும் தாகமாயும் இருந்தீர்கள். நீங்கள் அசைந்தீர்கள், நீங்கள் தேடினீர்கள், நீங்கள் வேதத்தை வாசித்தீர்கள், நீங்கள் அழுதீர்கள். அங்கே இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்தீர்கள். You might have said rosaries, you might have repeated beads, you might have done all kinds of religious acts. நீங்கள் ஒரு கால் ஜெபமாலை சொல்லி இருப்பீர்கள். நீங்கள் திருப்பி திருப்பி ஜெபம் கூறி இருப்பீர்கள். நீங்கள் எல்லாவித பயபக்திக்கான காரியங்களையும் செய்திருப்பீர்கள். You might have quit eating meat, you might have kept Sabbath days, you might have done all these religious things that the world speaks of today. நீங்கள் புசியாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் ஓய்வு நாட்களை ஆசரித்திருப்பீர்கள். இன்றைக்கு உலகம் பேசிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பயபக்திக்குரிய காரியங்கள் அத்தனையும் நீங்கள் செய்திருப்பீர்கள். But when one time that you ever surrendered to a crucifixion, there come a resurrection that gives you the assurance of, I know my Redeemer lives today. ஆனால் ஒருமுறை நீங்கள் எப்பொழுதாவது ஒரு சிறுவை மரணத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுத்தால் அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் வரும். என் மீட்பர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு நிச்சயத்தை அது உங்களுக்கு கொடுக்கிறது. That blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயம், இயேசு என் சொந்தம். ஓ தெய்வீக மகிமையின் என்ன ஒரு முன்ருசி! ரட்சிப்பின் சுதந்திரவாளி, தேவனால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், அவருடைய ஆவியினால் பிறந்தவன், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். That's the good news. That's the general orders. That's the great commission that we should go into all the world and preach this gospel, give it to the people in the power of the resurrection. அதுதான் நற்செய்திகளாய் இருக்கிறது. அதுதான் பொதுவான ஒழுங்குமுறையாய் இருக்கிறது. உலகமெங்கும் போய்
இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதுதான் மகத்தான கட்டளையாய் இருக்கிறது. உயிர்த்தெழுதலின் வல்லமையில் அதை ஜனங்களுக்கு கொடுங்கள். Now, trusting that now our time just being about up for this little morning talk together, we're to preach now in about a couple hours, to be back to preach the Easter service today. இப்பொழுது காலை சேர்ந்து பேசுவதற்கு நம்முடைய நேரம் இப்போது சரியாக இருக்கிறது. இன்றைக்கு திரும்பி வந்த ஈஸ்டர் ஆராதனைக்கு பேசுவதற்கு நமக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கிறது. இப்பொழுது நாம் பேச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். But today in this little talk, what a wonderful feeling. What a wonderful fellowship together. ஆனால் இன்றைக்கு இந்த சிறிய பேசுதலில் என்ன ஒரு அற்புதமான உணர்வு, என்ன ஒரு அற்புதமான ஒன்று கூடி வரும் ஐக்கியம். And I believe with all my heart that today this little old tabernacle will see the direct evidence of Jesus Christ raised from the dead, visible before their eyes. அவர்கள் கண்கள் காணத்தக்கதான விதத்தில் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதற்கான நேரடியான அத்தாட்சியை இந்த பழைய சிறிய ஜெப கூடாரம் இன்று காணும் என்று நான் என் முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன். God healing the sick and doing the great signs and wonders that the Great Commission included. தேவன் வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறார், மகத்தான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். இது மகத்தான கட்டளையில் சேர்ந்துள்ளது. The great atonement that was made at Calvary included these things. And to me, it's the infallible proofs of his resurrection. Amen. கல்வாரியில் செய்யப்பட்டதான அந்த மகத்தான பாவ நிவாரணத்தில் இந்த காரியங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. என்னை பொறுத்த மட்டில் அது அவருடைய உயிர்த்தெழுதலின் மாற முடியாத நிரூபணங்களாக இருக்கிறது. After he had raised from the dead, he said, "You must go into all the world and preach this gospel to every creature. These signs shall accompany them that believe." அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். And you can have all the cathedrals and all the ribbons and all the everything else you want, but give me the resurrected power that I can see the Lord Jesus as the lily of the valley and the morning star. That seals it to me. நீங்கள் எல்லா பிரதான ஆலயங்களையும் எல்லா தேய்த்து கொள்ளுதலையும் நீங்கள் விரும்புகின்ற எல்லா காரியங்களையும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசுவை பள்ளத்தாக்கின் லீலியாகவும் விடிவெள்ளி நட்சத்திரமாகவும் நான் காணத்தக்கதாக உயிர்த்தெழுந்த வல்லமையை எனக்கு கொடுங்கள். அது எனக்கு அதை முத்திரிக்கிறது. And then I can say with Job of old, I know my Redeemer liveth. Amen. What can wash away my sins? Nothing but the blood of Jesus. அப்படியானால் பண்டைய கால யோபோடு கூட சேர்ந்து கொண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய பாவங்களை எதனால் கழுவ முடியும்? இயேசுவின் இரத்தத்தினால் அன்றி வேறொன்றினாலும் அல்ல. What can make me whole again from every sickness, anything, any bondage that is ever in? Nothing but the blood of Jesus and the power of his resurrection. எல்லா சுகவீனத்திலிருந்தும் என்னவா இருந்தாலும் நான் எப்பொழுதாவது இருந்த எந்த கட்டிலிருந்தும் எங்களை முழுதுமாக்க கூடியது என்ன? இயேசுவின் இரத்தமும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையுமே அல்லாமல் வேறொன்றுமில்லை. What a marvelous thing. I love him, don't you? Amen. Blessed be his holy name. என்ன ஒரு அற்புதமான காரியம். நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? அவருடைய பரிசுத்த நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Now, was Job disappointed? Did Job get left out because he believed this? Never, never. இப்பொழுது யோபு ஏமாற்றம் அடைந்தானா? யோபு இது விசுவாசித்த காரணத்தினால் அவன் விட்டுவிடப்பட்டானா? ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. Did Job get fooled on what he saw his revelation? Did the deep call into the deep deceive Job? அவன் கண்டதின் பேரில் அவனுடைய வெளிப்பாட்டில் அவன் ஏமாற்றப்பட்டானா? ஆழத்தை நோக்கி கூப்பிட்ட ஆழம் யோபை வஞ்சித்து போட்டதா? Many might have thought it in his day, but oh, how did it come out at the end? அவனுடைய நாளில் அநேகர் அதை நினைத்திருக்கலாம். ஆனாலோ முடிவில் அது எந்த விதமாக வெளியே வந்தது? Job, when he died,
After being an old man, God blessed him in the life. I tell you, watch any persons you want to. Listen to this, you tabernacle folks, and you visitors with us. யோபு மரித்தபோது வயது சென்றவனாயிருந்தான். தேவன் அவனை ஜீவியத்தில் ஆசீர்வதித்தார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த நபரை வேண்டுமானாலும் கவனித்து பாருங்கள். ஜெப கூடாரத்தை சேர்ந்த நீங்கள் எங்களை சந்திக்க வந்திருக்கும் உங்களையும் தான் இதற்கு செவி கொடுங்கள். Whatever life you live, that's whatever life you reap. You just as you sow, you reap. நீங்கள் எந்த விதமான ஜீவியம் ஜீவிக்கிறீர்களோ அந்த விதமான ஜீவியத்தை தான் நீங்கள் அறுப்பீர்கள். நீங்கள் விதைக்கிறதையே அறுப்பீர்கள். I was 46 years old the other day. God has let me live long enough to see that you can't do wrong and get by. அன்றொரு நாள் எனக்கு 46 வயதாய் இருந்தது. நீங்கள் தவறானதை செய்து அப்படியே தொடர்ந்து போக முடியாது என்பதை நான் காணும்படியாய் தேவன் எனக்கு போதுமான நீண்ட காலம் நான் ஜீவிக்கும்படி தேவன் அனுமதித்தார். You've got to do the right thing because Christ has risen from the dead and his eyes is upon the church and he watches it and guides it. நீங்கள் சரியான காரியத்தை செய்தாக வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து அவருடைய கண்கள் சபையின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர் அதை கவனித்து அதை வழிநடத்துகிறார். Don't never go against the feelings of the Holy Spirit when he tells you to do something. No matter what the world says, you do what he says do. பரிசுத்த ஆவியானவர் ஏதாவது காரியத்தை செய்யும்படி உங்களிடத்தில் கூறினால் அவருடைய உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் ஒருபோதும் போகாதீர்கள். உலகம் என்ன கூறினாலும் கவலை இல்லை. அவர் செய்யும்படி சொன்னதையே நீங்கள் செய்யுங்கள். He'll always vindicate the truth and keep the truth straightened out. அவர் எப்பொழுதுமே சத்தியத்தை ரூபகாரப்படுத்தி சத்தியம் நேராக்கப்பட்டிருப்பதை காத்துக்கொள்வார். Now,